ரைட். நான் இந்த வீடியோ போடுறது அப்படின்னா, நான் இப்ப மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் முதல்ல வீடியோ போட்டுனேன். நீங்க கிட்ட பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினாக்க எக்ஸாம் எப்படி செய்யறது, அதாவது ப்ராக்டிஸ் எக்ஸாம். அதாவது நான் கொஞ்சம் கேள்விகள் படிப்பிச்ச கேள்விகள் கொஞ்சத்தை அப்படியே மாடல் பண்ணி எக்ஸாம் பேப்பரா 5-10 கேள்வியெல்லாம் நான் கொடுக்க அவை அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கேள்விகள் போட்டு கொடுப்பேன். அந்த கேள்விகள் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட அவை எப்படி வீடியோக்களை பாக்குறன்றதுக்கும் இந்த இதுல நான் அந்த கைட சொல்லிடுறேன். எப்படி வீடியோக்களை பாக்குறது எப்படி, அடுத்தது எப்படி இந்த எக்ஸாம் செய்யறது அப்படி அது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்ப அது யாருக்கெல்லாம் அந்த இது தேவையோ அதை பார்த்துக்கொள்ளலாம். நீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும் சொன்னா, மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும்னா சொந்த கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் ஆகி கொள்ளலாம். இந்த மாசத்துக்கு ஜாயின் ஆகி இந்த மாசத்துல வீடியோ எல்லாம் நீங்களும் பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் அந்த டீட்டெயில் கிளாஸ் டைம் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி விடுவேன். சரி. அது நாங்கள் ஆரம்பத்துல இருந்து கேள்வியல் செய்யறதன் மூலம் மெக்கானிக்ஸ டெவலப் பண்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு. ஓகே, அது எவ்வளவு சக்சஸ் ஆகுதுன்றதுக்கு பொறுத்து நான் அதை ஃபியூச்சர்ல பாடம் படிப்பிக்கக்குள்ளேயே அதை அப்ளை பண்ணுவோம்ன்றதுக்கு தான் இந்த கான்செப்ட் நான் போட்டிருக்கேன். ரைட். இப்ப நாங்கள் அந்த எக்ஸாம் எப்படி செய்யறேன்னு பார்த்தா, நான் இப்ப இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி அதுல காட்டுறேன். அந்த மெத்தட்ல நீங்கள் செய்தீங்க. சரி, இப்ப ஸ்கிரீன்ல நான் இப்ப இதுக்கு போறேன். நம்மள நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த வெப்சைட் குரூப்ல நான் அனுப்பியிருப்பேன். இல்ல நீங்கள் exam.citadel.exam.sl.com நீங்கள் அடிச்சீங்கன்னாலும் வரும். இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நான் உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டு தந்திருப்பேன். இல்ல ரெஜிஸ்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணினாலும் நான் ஆக்டிவேட் பண்ணோம்னா செய்யலாம். அப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா ஒருக்கா எக்ஸாம் செய்யலாம். அதுக்கு பிறகு திருப்பி லோக்கின் ஆகலாது. அதனால நீங்க செய்து பாக்குறேன்னா அதுல லோகின் ஆகி செய்து பார்க்கலாம். பட் அது தொடர்ந்து உங்களுக்கு செய்ய முடியாது நான் ஆக்டிவேட் பண்ணாம. இப்போதைக்கு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதனோட வெளியால ஆக்கலும் செய்யக்கூடிய மாதிரி நான் அதுக்குரிய ஆப்ஷனை தாரேன். இப்ப நான் உங்களுக்கு லொகின் டீட்டெயில் இது தந்திருப்பேன். இது இந்த பாஸ்வேர்டும் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் நான் இப்ப என்னுடைய ஒரு இதுல நான் ஜாயின் ஆகிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு தந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை வச்சு லொகின் பண்ணிக்கொள்றீங்க. இந்த வெப்சைட்டுக்குரிய இது லொகின் தந்தா இதுல உங்களுக்கு இதுல எக்ஸாமினேஷன் இருக்குது. இதுல ஹோம் பட்டன்ல போனீங்கன்னா உங்களுக்குரிய இது ஹோம் பட்டன் இதுலானே இருக்குது. டேஷ்போர்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்குரிய நீங்க செய்த எக்ஸாம் எல்லாம் இதுல வந்து வரணும். இந்த மை எக்ஸாம கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நீங்கள் எக்ஸாமுகள் செய்த எக்ஸாமுகள் இதுல வந்திருக்கும். நான் இப்ப இதுல தானே இருக்கு. நான் இப்ப எக்ஸாம் செய்த அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம் செய்து காட்டுறேன். பாத்தீங்கன்னா இதுல அந்த டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு எது ஆன்சர் கரெக்ட், எதுக்குள்ள எந்த கேள்விகள்ன்றதை நீங்க இதுல டீட்டெயிலா பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 போட்டிருக்கேன். இதுல பாருங்க, இதுல டைம் டியூரேஷன் போட்டிருக்கேன். 15 நிமிஷத்துல 5 கேள்வி செய்யணும். சாரி, இந்த வெப்சைட்ல நீங்க இந்த எக்ஸாம் பேப்பர் நான் 5 கேள்விக்கு தான் போட்டிருக்கேன். நம்ம நீங்க வியூ டீட்டெயிலா கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னத்தை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் மெக்கானிக்ஸ் ரிவிஷனுக்குரிய எக்ஸாம் இதுல. இதுல நீங்க செய்தாக்கள் இதுல சும்மா பார்க்கலாம். செய்தாக்கள் இந்த மார்க்ஸும் முதல் 10ல இருக்கிற மார்க்ஸ் மட்டும் இதுல வந்து வரணும். இப்ப இதுல நீங்க இந்த எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா ஷெட்யூல் தீஸ் எக்ஸாம வாங்கணும். இதுல பாருங்க, இந்த லாங்குவேஜ் நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியத்திலயும் இருக்குது. பிராக்டிஸ் எக்ஸாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்குது. இது யாராவது சேர்மார் பாக்குறீங்களா இருந்தா
உங்களுக்கும் இதுல நீங்க வெப்சைட்ல நீங்க எக்ஸாம் போட்டு செய்யணுமா இருந்தா உங்களுக்கும் இதுல போட்டு வேணும்னா நீங்கள் சேமிச்சு கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன்னா இந்த எக்ஸாம் போட்டோல நீங்க எக்ஸாம் அப்லோட் பண்ணிட்டு கொடுக்கலாம். நீங்க என்ன கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதை எப்படி வந்ததை சொல்லுவேன் நான். சரி, இப்ப நாங்கள் இதுல எக்ஸாம் செய்ய ஷெட்யூல் திஸ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆகும். இதுல ஷெட்யூல் ஆயிட்டு ஓகே. இந்த ஷெட்யூல் எக்ஸாம் கொடுத்து நீங்கள் 10 hour கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அந்த 15 நிமிஷம் நேரம் இருக்கேக்குள்ள நீங்க என்ன இதுல டைம் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த ரிமைனிங் டைம் வந்து 14 minutes தான் இருக்குது. அதுக்குள்ள நீங்க தான் செய்து முடிக்கணும். இது கொஸ்டின்ஸ் 1 of 5 1 2 3 இது எப்படி வரும்னா ரெண்டு ஓடர்ஸ்ல வரும். ஒருக்கா எக்ஸாம் செய்யக்குள்ள ஒரு ஓடர்ல வரும், இன்னொருக்கா செய்யக்கு இன்னொன்று. இப்ப நான் இதுல 2 மீடியத்திலயும் போட்டிருக்கேன், தமிழ் மீடியத்திலயும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்திலயும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட இதுல பார்த்துட்டு செய்ய வேண்டிய. இப்ப இதுல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுக்கு இங்க இதுல 5 ஆன்சர் வந்திருக்கு. அதுல எந்த ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க. நான் இப்ப இதுல சும்மா ஆன்சரை கிளிக் பண்றேன். இப்ப இதுல இந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வி செய்தது நீங்க செய்து கொண்டிருக்கிற கரண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெட் லைன்ல இருக்குது. ஆன்சர் பண்ணாதது ஒயிட் கலர்ல இருக்கும். ரிவ்யூ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தச்சல இந்த கேள்வி உங்களுக்கு டவுட்னு வைங்க. டவுட்டா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், இந்த ரிவ்யூ ஆப்ஷனை கொடுத்து விட்டுட்டு நீங்க பிறகு வந்து என்ன செய்யலாம், இந்த எக்ஸாம் செய்து பார்க்கலாம். ரிவ்யூ வந்து கொடுத்து விட்டு அந்த இது வந்து yellow கலர், இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆரஞ்சு கலர் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கிரீன் கலர் மாறும். இப்ப நான் இது ஆன்சர் கொடுத்துட்டேன்டா, இப்ப நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணேன்டா இங்க கிரீன் கலர்ல மாறிட்டு. ஓகே. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்ப இதுக்கு ஆன்சரை நான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது கிரீன் கலர் மாறுது. ஆக்சுவலி இந்த கேள்வி எனக்கு டவுட்டா இருந்தா நான் என்ன செய்யறேன், ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போறேன். அப்ப இது ரிவ்யூல இருக்கு. எப்பவுமே நீங்க என்னதுல போகணும், இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளால போகணும். இப்ப இதுக்கு ஆன்சரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கடைசி 5th ஆன்சர். இப்ப இந்த 5th ஆன்சருக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னா நீங்க அதை கொடுத்துட்டு சும்மா ஆன்சர் கொடுக்குறேன்னா ஒரு மார்க்ஸை பார்க்காங்க சாருக்கு இத்தனை மார்க்ஸ் வந்து சும்மா கேள்வி வாசிக்காம ஆன்சரை கொடுக்குறேன். நீங்க அந்த டைமுக்குள்ள வாசி கொடுப்பீங்க. டைம் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்ப 30 minutes மிச்சமா இருக்குது. இப்ப நீங்க செய்து முடிக்கலன்னு சொன்ன டைமுக்குள்ள டைம் வந்து முடிஞ்சிடும். டைம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இல்ல உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், எண்ட் எக்ஸாம் ஃபினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இப்ப எனக்கு ரிவ்யூ விட்டு போட்டுனா இல்ல அந்த இதுல வந்து கிளிக் பண்ணீங்க, இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்னா இப்ப இதை ரிவ்யூ எடுத்துட்டு இதுக்கு நீங்க ஆன்சரை கொடுத்துக்கணும். ஆன்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இனி ஃபினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது இப்ப சும்மா கொடுத்ததால ஃபெயில் வருது. ஓகே. இப்ப இதுல உங்களுக்கு எக்ஸாம் டீடைல்ஸ் இருக்கும். இப்ப இதுல போய் டீடைல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் நீங்க. இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன எத்தனை கொஸ்டின்ஸ், இதுல எது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5க்கு 1 சரி. எவ்வளவு நேரத்துல செய்றீங்க, 15 நிமிஷத்துல நீங்க 2 minutesலயே செய்து முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வரக்கலாம். நான் ஃபியூச்சர்ல இதுல கீழே எக்ஸ்பிளனேஷனே போடுவேன். இந்த இதுல இந்த எக்ஸ்பிளனேஷனை நான் இதுல அட்டாச் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அது டைம் இருக்கு ஃபியூச்சர்ல நான் என்ன செய்வேன், அதையும் ஆட் பண்ணுவேன். இதுல ஆட் பண்ணி விட்டுட்டு இதுல நீங்க அதை பார்க்கலாம். வீடியோவா போடுவேன் அல்லது இமேஜா அந்த ஆன்சர் டீடைல் ஆன்சர் இதுல நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன்னா உங்களுக்கு செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது கரெக்ட். இப்ப செகண்ட் கொஸ்டினை பாருங்க. நீங்க 16 கொடுத்த நீங்க ராங். இது வந்து 26 தான் ஆன்சர். இதுல ஆன்சர் நடந்து 26 16 ராங். சரியான கொஸ்டின் வந்து கிரீன் கலர்ல இருக்கு, ராங்கான கொஸ்டின் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இதுதான் எக்ஸாம் செய்யற மெத்தட். இப்ப நீங்க உங்களோட டேஷ்போர்ட்ல போய் மை எக்ஸாமுக்கு போனீங்கன்னா இப்ப நீங்க செய்த எக்ஸாம் இந்த இருக்கு. இதுல போய் இந்த ஆப்ஷன் இருக்கு எல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டீட்டெயில வரும். இதுல போய் டீட்டெயில் ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கு, இருக்கு. இதுதான் கன்சர்ன். ஓகே தானே. எப்படி நீங்க இதுல இருக்கிற எக்ஸாம் இதுல நான் எல்லாமே கூட ஃப்ரீயா தான் போட்டிருக்கேன். அந்த ஃப்ரீ எக்ஸாம்களை நீங்க என்ன செய்யலாம்,
பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எத்தனை நேரம் வேணுமென்றாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க தடவைக்கு எத்தனை தடவை வேணுமென்றாலும் செய்து பார்த்து ரிப்பீட்டா செய்து பார்த்து பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ். எத்தனை நீங்க ஒரு கிழமை விட்டு ஒரு செய்தீங்க வேண்டாம். உங்களுக்கு திருப்பி சரி வருதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களை பார்த்துக்கொள்ளலாம். இதெல்லாம் யாரு உங்களுக்கு படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிறார்கள் செய்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது உங்களுக்கு உங்களை நீங்களே பிராக்டிஸ். இப்ப இதுல மார்க்ஸ் எடுத்தாக்களை மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கலாம். இப்ப இந்த இதுல 10 பேர் முதல் 10 பேருக்கும், அதாவது 100 இன்னொரு ஆள் 100 எடுத்தாருன்னு அவற்ற நேம் இதுல அட் பண்ணப்படும். அப்ப இந்த 100 எடுத்தாக்கள் மார்க்ஸ் இதுல அட் பண்ணப்படும். மிச்சாக்கள் தெரியாது. அப்ப நீங்க எத்தனை நேரம் செய்து ஃபெயில் விட்டாலும், இப்ப நான் செய்தது ஃபெயில் அது இருக்குன்னு காட்டாது. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை யாருன்னு தெரியாதுதானே யாருக்கும். அதோட நீங்கள் எத்தனை நேரம் வேணும் செய்து பார்த்து தானே. இதுதான் இந்த எக்ஸாம். இது இல்லை. இப்ப நீங்க எக்ஸாமே செய்து இப்ப இதுல இந்த பேசிக் கொஸ்டின் பாருங்க, 5 கேள்வி போட்டுக்க 15 நிமிஷம். அதே மாதிரி இது நான் இதுல ஏன் 5 கேள்வி போடுறேன்னா உங்களுக்கு சிம்பிளா சேர்க்காது. இதுக்கு பிறகு நான் அட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி இதுகள் கூட போடுவேன். இப்பதான் இதை அட் பண்ணி கொண்டு இருக்கிறதால இப்பதான் உங்களுக்கு வருது இது. ஃபியூச்சர்ல வரைக்குள்ள கணக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க எல்லாத்துலயும் எல்லா பாடத்துக்கும் அப்லோட் பண்ணுவேன். இப்ப நீங்க பாக்கலாம். இப்ப 26 வச்சுல இருக்கிறாங்களும் பாருங்க, உங்களுக்கும் இது நான் கேள்விகள் அட் பண்ணுவேன். இப்ப பாடம் எடுப்பிக்கைக்குள்ள அந்த பாடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு கேள்வி அட் பண்ணி கொள்வேன். இப்ப நீங்கள் படிச்ச உடனே என்ன செய்யலாம், அடுத்த நாளே கேள்விகளை பிராக்டிஸ் பண்றதுக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்கு. ஓகே, யாருக்கெல்லாம் ஜாயின் ஆக விருப்பமோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டைம் இருந்தா உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன். சரி, நீங்கள் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இப்ப கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல நான் பிள்ளையாக்களுக்கு நான் தான். இது ஓகே. இது இப்ப வெப்சைட். இந்த இது ஓகே தானே. இதுக்கு பிறகு இப்ப நான் அடுத்ததுக்கு போவோம். என்னன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறதுக்கு இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது. இதுக்கு நான் இப்ப உங்களுக்கு லிங்கும் அனுப்பியிருக்கேன். ஏபிகே ஃபைல் அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டு அதுல இதை நீங்க இது வேற வெப்சைட், இது வேற வெப்சைட். அப்ப இதுக்கு வேற நீங்க வேணுமெண்டா ஒரே இமெயில் ஒரே பாஸ்வேர்ட்ல நீங்க என்ன செய்யலாம், 2க்கு லாகின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரே இதுல லாகின் ஆகலாம். இது வேறையா இருக்கு, அது வேறையா இருக்கு. 2 வேற வெப்சைட். இப்ப இதுல நீங்க முதல்ல இதுல இருக்கு என்ன இதுல பாடங்கள் போட்டிருக்கேன். முதல்ல உங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் தான். நீங்க அதுக்குள்ள லாகின் ஆகினீங்கன்னா மிச்ச வீடியோ எல்லாம் காட்டும். முதல்ல ஃபர்ஸ்டா நீங்க சைன்இன் பண்றணும். இது நீங்க யாரு வேணுமென்றாலும் சைன்இன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். காசு கட்டி வீடியோக்களை பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்டா வர்றாங்க சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணீங்க, உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு நீங்கள் லாகின் ஆகலாம். நான் இப்ப என்னுடைய இதை வச்சுக்கொண்டு லாகின் ஆகுறேன். நான் இப்ப இது ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளால நான் லாகின் ஆகுறேன். இப்ப லாகின் ஆனா இதுல நீங்க இந்த கோர்சஸ் என்றதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் இருக்குதா. இந்த இருக்கு மெக்கானிக்ஸ் ரிவிஷன். இது மெக்கானிக்ஸ் ரிவிஷன் காரணக்குரிய வீடியோ. இதுல கிளாஸஸ் முடிய நான் இதுல என்ன செய்வேன், வீடியோக்கள் ஆட் பண்ணி விடுறேன். இது இப்ப ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. இப்ப எனக்கு பார்க்க இயலாது. ஸ்டூடெண்டா யூனார்கள் பார்க்க இயலாது. இவ என்ன செய்யணும்னா இதை முதல் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணினா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ரோல் ஆயிடும். என்ரோல் ஆகினோன்னு சொல்லும் பேமெண்ட் செய்ய சொல்லும். இந்த 1000 ரூபாய் பேமெண்ட்டுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் 500. இப்ப நவம்பருக்குரிய பேமெண்ட் 1000. இந்த 1000க்கு நீங்க ரிசீப்ட பேங்க்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த ரிசீட்டை கொண்டு வந்து இதுல அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைல் என்னது கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க என்ன வேணும், ரிசீட்டை அப்லோட் பண்ணுவீங்க. நான் இப்ப சும்மா ஒரு ரிசீட்டை இதுல அட்டாச் பண்றேன். இப்ப இந்த ரிசீட் அட்டாச் ஆயிட்டோன்னா சப்மிட்ட கொடுத்தீங்கன்னா ரிசீட் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி. இது இதோட உங்களுக்கு இதுல வரும் அப்லோடட் ரிசீட். இப்ப இதுல அப்லோடட்னு வந்தா என்ன, இன்னும் என்ன செய்யல, ஆக்டிவேட் பண்ணல. ஆக்டிவேட் பண்றதுக்கு அட்மின் என்ன செய்வாருன்னா இதை ஆக்டிவேட் பண்ணுவார். ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இப்ப இதுல என்ரோல்மெண்ட்ஸ்ல போனீங்கன்னா எந்தெந்த வீடியோ உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ரிவிஷன் வீடியோ போனா இதுல ஒவ்வொரு மந்த்துக்கும் பே பண்ணியிருந்தா இது ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. என்னன்னா நான் அக்செப்ட் பண்ணி எடுக்கல என்ன வழியா. நான் அட்மினுக்குள்ளால போய் அதை அட்மின் வந்து அக்செப்ட் பண்ணினா பிறகு அந்த வீடியோக்களை எங்களுக்கு ஆகக்கூடிய மாதிரி. இப்படி இதுல போட்டு இதுல நீங்க எல்லா சிலபஸும் எவ்வளவுக்கு இது லைவ் கோர்சஸ் வந்து ஜூம் கிளாஸுக்கு வர்றாங்களுக்கு. இது லைவ் வந்து இருக்குல்ல, இது எல்லாமே ஜூம் கிளாஸ்ல செய்யறாங்களுக்கு. இதெல்லாம் வீடியோல சார். இந்த பாஸ் பேப்பர் 23 பாஸ் பேப்பர், 24 பாஸ் பேப்பர், இது ஜேவி எக்ஸாம். இப்படி இங்க 6 பேஜ் இருக்கு. 6 பேஜ்லயும் வீடியோஸ் இருக்கு. ரிவிஷன் கிளாஸுக்குரியது, இது பாடத்துக்குரியது. இதுல பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்குது 5ஆம் பாடத்து இதுல இருந்த பேசிக் இருக்குது. இதுல 6வது இதுல பேசிக், இங்க இருந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணுது 1, 2. பேசிக். அதுக்கு பிறகு யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அப்படி எல்லா பாடமும் இருக்குது. எல்லா பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாடத்துக்குரியதும் 1ல இருந்து 11 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, சிலது பார்ட் 1, பார்ட் 2 இதுல எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இதுல பிரைஸ பார்க்கலாம். இந்த வியூ டீட்டெயிலுக்கு போனீங்கன்னா இந்த பாட்டு எவ்வளவு, இந்த பார்ட் 2 வந்து 1500 ஒன் டைம் தான். நீங்க இதை ஒருக்கா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு இந்த வீடியோ இருக்கும். காலாவதி காலம் 1 இயர். 1 இயருக்கு இருக்குது. இதுல 12 வீடியோ 1500 ரூபாய். இதுல யூடியூப் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ரிசீட் அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இதுல பார்க்கக்கூடிய மாதிரி ஆக்டிவிட்டியே இருக்கு. இப்படி நீங்க எல்லா வீடியோவையும் எல்லா பாடத்துக்குரிய எளிதாவே எடுத்து என்ன செய்யலாம், படிச்சு முடிச்சிடலாம். இதுல வீடியோ போட்டிருப்பேன். நான் இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வேண்டா. தமிழ் மீடியத்துக்குரிய கிளாஸ்ல நான் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம இதுல தமிழ் மீடியம் யூடியூப் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் யூடியூப் இருக்குது. நீங்க அதை எடுத்து அதில் படிச்சு கொள்ளலாம். இப்ப இது வந்து மெக்கானிக்ஸ்க்கு வர்றாங்க. இந்த மெக்கானிக்ஸ்ல நீங்க நான் சொன்ன மாதிரி ரிசீட் அப்லோட் பண்ணிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணினா பிறகு எந்த ரிசீட்டை தான் நீங்க எனக்கு ஜூம் கிளாஸுக்கு ஜாயின் ஆன ரிசீட் அப்லோட் பண்ணீங்கன்னா, அதாவது வீடியோ லெக்சரா தனியா ஜூமுக்கு வராதாக்கள் படிக்கணும்னா நீங்க பேமெண்ட் ரிசீட்டை இதுல அட்டாச் பண்ணி போட்டு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அக்செப்ட் பண்ணா ஜூம் கிளாஸுக்கு வர்றாங்க. ஜூம் கிளாஸுக்குரிய பேமெண்ட் ரிசீட்டை தான் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. 2 பேமெண்ட் இல்லை. ஜூம் கிளாஸுக்குரிய பேமெண்ட் இதுல செய்து போட்டு நீங்க வீடியோக்களை பார்க்கலாம். நீங்க எடுத்து வச்சுக்கொண்டா உங்களுக்கு 2017 டார்கெட் பண்ணேன். அப்ப 2017 எக்ஸாம் முடியும் வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. இந்த ஜூம் கிளாஸ் இந்த வீடியோக்கள்ல லாபம் என்னன்னா, இந்த 27 பட்சம்டா 27 எக்ஸாம் முடியும் வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கு. இப்ப இந்த ரிவிஷன் வீடியோ இந்த மந்தோட முடிஞ்சிடும். இப்ப இந்த மந்த் எக்ஸாம் முடிஞ்ச எல்லா ரிவிஷனும் இந்த ரிவிஷன் வீடியோவும் 2025 ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மந்த் எக்ஸாம் முடிஞ்சதோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இருக்காது ஆக்டிவ்ல. இதெல்லாம் இந்த லைவ் கிளாஸ் கோர்ஸ் எல்லாம் 27 எக்ஸாம் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கு. இப்ப நீங்க என்னோட 27ல ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா 1 மந்த் வந்துட்டீங்கன்னா இந்த 1 மந்த் வீடியோ நீங்க எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பார்க்கலாம். நீங்க லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்கன்னா. இதுதான் கன்சர்ன். ஓகே தானே? இதுல பயனடைஞ்சு கொள்ளலாம். சரி, ரைட். நீங்க இது எப்படி இருக்குன்றதை நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுவோம். இதை சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் கிளியரா விளங்கி இருக்குமென்னு நம்புறேன். ஓகே. ஏதாவது கமெண்ட்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்குரிய அடுத்த வீடியோவில் இதை போடுறேன். ஓகே. இப்ப நான் இந்த ஃபீட்பேக் சென்டர் பேப்பர்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதுகளை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். இப்ப 27க்கு எக்ஸாம் இருக்குது, ரெடி ஆகும். ஓகே, ரைட். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.